மிகப்பெரிய எழுத்தாளர் பாலகுமாரன், உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த இந்த இந்திய எழுத்தாளர். அந்த பெரிய எழுத்தாளரை ஒரு முறை செவி கண்டார்கள் வெளிநாட்டிலே. வெளிநாட்டுக்கு வந்த பாலகுமாரனை கேட்டார்கள், எழுத்து சித்தர் என்று சொல்லப்படுகிற பாலகுமாரனை கேட்டார்கள், உங்களுக்கு யார் குரு உண்டு? உங்களுக்கு ஆசிரியர் குருவா, உங்களுக்கு ஒரு பெரிய எழுத்தாளர் குருவான்? பாலகுமாரன் சிரித்து விட்டு சொன்னார், எனக்கு காதல் கடிதம்தான் என்னுடைய தூதுவர் உண்டு. யாற்ற காதல் கடிதம் உண்டு? அப்போ பாலகுமாரன் சொன்னார், நான் சின்ன படியனாக இருக்கிற போது அக்கிரகார தெருவிலே ஒரு அக்கிரகார பெண் என்னிடம் ஒரு கடிதம் எழுதி தந்தால், அந்த அக்கிரகாரத்திலே தொங்கல் வீட்டில் இருக்கிற இளைஞனிடம் கொண்டு போய் கொடு, உனக்கு ஏதாவது நான் சன்மானம் தருவேன். என்ன தருவாய் என்று கேட்டேன். ஒரு மசாலா தோசைக்கு உனக்கு பணம் தருவேன். இப்போது அந்த கடிதத்தை வாங்கி கொண்டு போய் நான் அவன்கிட்ட கொடுத்தேன். கொடுத்து விட்டு அவன்கிட்ட கேட்டேன், நீ என்ன சன்மானம் தருவாய் என்று. அவனும் ஒரு சன்மானம் தருவதாக சொன்னான். இப்போது நான் மாறி மாறி இந்த தூது வேலை பார்த்தேன். ஒவ்வொரு நாளும் அந்த கடிதம் பெருத்து கொண்டு போனது. இப்போ எனக்கு ஒரு அற்ப ஆசை வந்தது, இதுக்கு ஏதாவது பொருள் இருக்காண்டு உடைத்து பார்க்க வேண்டும் என்று ஒருதருக்கும் தெரியாமல் அந்த கடிதத்தை உடைத்து ஒரு மரத்துக்களே கொண்டு போய் நான் வாசித்தேன். கடிதம் நல்லா இருந்தது. அதை திருப்பி திருப்பி ஒவ்வொரு நாளும் இவர்களுடைய கடிதங்களை உடைத்து வாசிக்க தொடங்கினேன். இப்போ வாசித்த நான் ஒரு நாள் பார்த்தேன், இந்த கடிதத்துக்கு நான் பதில் எழுதி பார்ப்போம் என்று எழுதினேன். இப்போது அந்த கடிதத்தை வாசித்த அந்த பெண் இன்னொரு கடிதம் தந்து விட்டாள். இதை கொடு, இதுதான் கடைசி கடிதம் என்று. அவன் எனக்கு குட்டி சொன்னான், நான் எழுதின கடிதத்தை விட்டு வேறொருவருடைய கடிதம் நீ கொடுத்திருக்கிறாய், உனக்கு இனிமேல் தோசையும் இல்லை ஒன்றுமில்லை போ என்று. அந்த பாலகுமாரன் என்ன சொன்னார் என்றால், இந்த காதல் தூதுக்கு போன போது வாசித்த 25-30 கடிதங்கள்லாம் என்னை ஒரு எழுத்தாளன் ஆக்கியது. அதனாலே காதல் தூதுவனாக நின்ற காரணத்தினாலே 1000 கதைகள் எழுதி இன்றைக்கு பெரிய எழுத்தாளனாக வந்தேன். தூதுவர் கடமை செய்த காரணத்தினாலே நான் ஒரு பெரிய எழுத்தாளனாக வந்தேன். இந்த பெரிய பாலகுமாரன் தூது கடமையினாலே எழுத்தாளனாய் வந்தேன் என்று சொன்னார்.